கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுக்க காரணமே நீங்க தான். ஏன்னு யோசிக்கிறீங்களா? உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் வெப்சைட் கிரியேட் பண்றாங்களே, ஏன்னு தெரியுமா? தெரியாது சார். அவங்க கிட்ட பணம் இருக்கு பண்றாங்க, அதானே யோசிக்கிறீங்க? அதுதான் கிடையாது. உங்க காம்படிட்டர்ஸ் அவங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகவும் அவங்க வேலையை சிம்பிளாவும் மாத்துறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒன்னும் புரியலையா? ஆமாங்க, இப்ப நீங்க ஆர்டர் எடுக்க ப்ரமோஷன் பண்றீங்க, அப்புறம் உங்க கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதுதான் பண்ணுவீங்க. இதுக்கிடையில உங்க கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் வரல, பேமெண்ட் பண்ணிட்டேன், இப்படி அப்படின்னு ஒரு 1000 மெசேஜ் வரும். இதனால உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக யோசிக்கவே மறந்துடுறீங்க. ஆனா உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ப்ரமோஷன்ஸ் மட்டும் பண்ணி அதுலேருந்து வர சேல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெப்சைட் மூலமா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பேமெண்ட் வரைக்குமே அவங்க வெப்சைட்லயே ஹேண்டில் பண்றாங்க. இப்ப புரியுதா அவங்க ஏன் வெப்சைட் கிரியேட் பண்றாங்கன்னு? அதெல்லாம் சரிதான், ஆனா வெப்சைட் கிரியேட் பண்ண அதிக செலவாகும். அவ்வளவு செலவெல்லாம் என்னால பண்ண முடியாது, அதானே யோசிக்கிறீங்க? அந்த யோசனையே வேணாம். நம்மளோட ஸ்டோர்ஸ்பாட்.comல ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ண வருஷத்துக்கு 2899 ரூபா தான். உங்க பிசினஸ்க்காக வருஷத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்களா என்ன? வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெடி, ஆனா யார் என்னன்னு தெரியாம அவ்வளவு பணத்தை எப்படி கொடுக்கறது? அதானே யோசிக்கிறீங்க? அவ்வளவுதானே உங்க கேள்வி? வேற 199 ரூபா கொடுத்து ஒரு மாசம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கான சொல்யூஷனை நான் சொல்றேன்.